சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். 2020 பதியப்பட்ட வழக்கு ஒரு நீண்ட நெடிய தாமதத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு நாம எதிர்பார்க்கலாம்? இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். கொரோனா ஊரடங்கு, அதாவது அந்த நேரத்தில் நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கானது 19/6/2020 அன்று கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறி செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் காவல் நிலைய காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்குகிறார்கள். தாக்கி அவர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது. அவர் அடுத்த நாள், அது ஒரு நாள் முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களை தாக்குகிறார்கள். இதுதான் வழக்கு. அடுத்த நாள் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கிறார்கள். கிளை சிறையில் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் சிறையிலேயே வைத்திருக்கிறார்கள். முழுவதுமாக உடல்நிலை மோசமாகி 23/6/2020 அன்று அவர்கள் தந்தை மகன் இருவரும் ஒரு 5 மணி நேர இடைவெளியில் இறந்து விடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர்கள் உயிரிழந்தார்கள் என்று அவர்கள் உறவினர்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழக்கை தாமாக முன்வந்து முன்னெடுக்கிறது. இதில் 105 சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். இதில் 10 காவல்துறையினர், முன்னாள் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 10 காவல்துறையினர் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. அவர்களில் பால்துறை என்ற காவலாளி மட்டும், அந்த காவல்துறையைச் சேர்ந்த காவலர் பால் என்பவர் மட்டும் வழக்கு விசாரணையின் போதே இறந்து விடுகிறார், கொரோனா பாதிக்கப்பட்டு. அதன் பிறகு தொடர்ச்சியாக வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணை காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த தந்தை மகன் குடும்பத்தார்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிட்டு வழக்கை விரைவாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இப்படி இருந்தும் 5 வருட காலமாக, 5 வருடத்திற்கு மேலாகியும் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றமே பரபரப்பாக இருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார். இந்த வழக்கில் இதுவரை இந்த 5 வருட காலத்தில், 5 வருடத்திற்கு மேற்பட்ட காலத்தில் 5 நீதிபதிகள் இந்த வழக்கில் பணிபுரிந்து விட்டார்கள். தாண்டவன், நீதிபதி பத்மநாபன், நீதிபதி தமிழரசி, நீதிபதி நாகலட்சுமி என்பவர் 2 முறை மாறுதலாக இங்கே வந்து இந்த வழக்கில் பணிபுரிந்து விட்டார். 5 நீதிபதிகளுக்கு மேல் வந்து இது 5வது நீதிபதி. இவர் இன்று தீர்ப்பை வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.